யாருக்கு திமிரு? தேவயானி பொண்ணும், என்னோட பொண்ணும் ஒண்ணா? நடந்தது என்ன தெரியுமா? இந்த மாரி இப்போ வனிதா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதங்கத்த கொட்டியிருக்கிறாங்க. ஸோ, அது குறித்து பார்க்கலாம். வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா, இப்போ கதாநாயகியா நடிக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் சீக்கிரமே வெளியாக இருக்குது. இந்த நிலையில அவங்க படத்துக்கான ப்ரமோஷன் ஒர்க்ஸ்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்திற்கு அவங்களே கதை எழுதி, இயக்கி அதில் நடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அதே போல வனிதாவினுடைய மகள் ஜோவிகா தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த பணத்துல முதல் முறையா தயாரித்திருக்கிற படத்திற்காக அதிகமா மெனக்கடல் பண்ணிட்டு வர ஜோவிகா தன்னோட அம்மாவோட ஒரு பேட்டியில கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடிகை தேவயானியினுடைய மகளையும் தன்னுடைய மகளையும் கம்பேர் பண்ணி சிலர் பேசுறது குறித்து, அதாவது அவங்க கலந்து கொண்ட ஒரு ரீசன்ட் பேட்டியில தேவயானி பற்றி வந்த செய்திகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய படத்தினுடைய ப்ரமோஷன்ல கலந்துக்கிட்டப்போ தேவயானி நின்றுக்கிட்டு இருக்கும்போது வனிதா உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ சிலர் தேவயானி முன்னாடி திமிரா உட்காந்துட்டு இருந்த வனிதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இது குறித்து தன்னுடைய ஆதங்கத்தை வனிதா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நான் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் தான் தேவயானியும் அறிமுகமானாங்க. நானும் தேவயானியும் நல்ல நண்பர்களாக தான் இருக்கிறோம். தேவயானியும் நானும் நீ வா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவில் தான் எங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது. சர்ச்சை உருவான ப்ரமோஷனில் கூட தேவயானியை வந்து நான் உட்கார சொன்னேன். அவங்க தான் இல்லை நீ தான் இந்த படத்துக்கு முக்கியம், அதனால் நீ உட்காரு, நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன், நீ அங்கே நிற்கும்போது நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எவனாச்சும் திட்ட போகிறான்னு சொன்னேன். அதே போல் கடைசியில் திட்டாங்க. எதுக்காக இப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதே போல் தேவயானியினுடைய மகளோட என்னோட மகளை கம்பேர் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நம்மளுடைய குழந்தைங்களாக இருந்தாலும் ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஆனால் இவங்க இப்படி அடுத்த நடிகையோட மகளோட என்னோட மகளை கம்பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எனிவே கண்டிப்பாக வனிதா சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்றைக்குமே கம்பாரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே கூடாது. நம்ம குழந்தைங்களை கூட நம்ம மற்றவர்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ எனிவே வனிதா இது குறித்த பேசியிருக்கிறாங்க. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.